Okay, fine. So today we're going to see about Hadoop அப்படின்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த ஐஓடி க்ளவுட் பற்றி ஐஓடி டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீன் தெரியுதுலாமா? ஓகே. ஸோ அதில் வந்து இந்த Hadoop பற்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது நம்ம சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ நம்ம சிலபஸில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் யூஸிங் Hadoop அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நேற்று தான் ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ திஸ். இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன இந்த Hadoop அப்படின்னா, இது ஆக்சுவலாக இதோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு யானை மாதிரி போட்டிருக்கும், குட்டி யானை மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே தெரியும், நமக்கு ஐஓடி ஆகட்டும், இன்டர்நெட் ஆஃப் திங் ஐஐஓடி ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வரும். டேட்டாவுக்கு வந்து ஒரு பஞ்சமே இருக்காது. கண்டினியூஸாக டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ரிசோர்ஸ்லேருந்து, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும், சென்சார்லேருந்தும் நமக்கு க்ளவுடில் வி ஹேவ் வெரி வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அப்படி இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே, ஸோ மெயினாக வந்து நம்ம பிக் டேட்டான்னு ஏன் சொல்கிறோம், அல்லது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், இல்லை ப்ராசஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை மேனேஜ் பண்ணுறதாகட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கக்கூடிய அந்த வால்யூம்னஸ், டேட்டாவோட வால்யூம்னஸ், வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம அந்த வெராசிட்டி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, 5Vs. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்டோர் பண்ணுறதோ ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவர் தான் நம்ம Hadoop. ஓகே, ஸோ Hadoop வந்து மெயினாக வந்து பிக் டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஒரு சிம்பிள் பார்ப்போம் நம்ம. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்குதுன்னு வச்சிங்க. 1,00,000 ரூபா நீங்களே வச்சுக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 1,00,000 ரூபா நீங்களே வச்சுக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணலாம்? பேங்க்கில் போடலாம். இப்போ நான் 1,00,000 ரூபா டேரெக்டான ஒரு பேங்க்கில், 1,00,000ன்றது நீங்கள் 10 லட்சம் வச்சிங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ 10 லட்சமாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரே அக்கௌண்ட்டில் நான் போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒரு 5-6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இதுலேயும் வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நிறையா வேறு இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டி மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிசோர்ஸ் இருக்குது, ஸ்டாக்கில், இந்த மாதிரி பல இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த 1,00,000 ரூபா 10 லட்ச ரூபா கையில் தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்கும். ஓகே, அதான் ஐடியா ஆக்சுவலாக. ஸோ கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்ட கான்செப்ட் தான், டிவைட் அண்ட் ரூல். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு லெக்சரில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஒரு வாஸ்டான ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ரிசர்ச் பார்த்திங்கன்னா லிட்ரஸி ரேட்டில் அவ்வளோ அதிகம். அப்போ இருந்தக்கூடிய அந்த கல்வி முறைகள்லாம் பார்த்திங்கன்னா பாடசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த குருகுல முறைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாடசாலா முறையில், இந்த முறையில் பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க பிரிட்டிஷ் இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் சொல்கிறேன். அப்போ இந்தியாவோட லிட்ரஸி ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இருந்தக்கூடிய கல்வி முறைகளில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. எல்லா குலத்து மாணவர்களும் ஒன்றா படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கல்வி முறை இருந்துச்சு. அப்போது ஆக்சுவலாக அவங்க வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே பண்ணுறாங்க. என்ன சர்வேன்னா, இந்தியாவோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு அடிபணிஞ்சு போவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்தியாவோட கல்வித்தரம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவை வந்து வீழ்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத முடிவு பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அவங்க இங்கிலீஷ்ன்ற அந்த மொழியை வந்து இந்தியாவுக்குள்ளே புகுத்துறாங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் வந்து மேல் மக்கள், இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் வந்து ஒரு இது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகும். ஏன்னா அது வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மெடிசன், இன்ஜினியரிங், இன்னும் நிறையா ஃபீல்டில் வந்து சொந்த தாய்மொழியிலே படித்து எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழியை புகுத்தி, ஸோ இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் ஒரு இதான மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்டிசம் நிறைய இதெல்லாம் வருது, பாகுபாடுகள்லாம் நிறையா வருது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த டிவைட் அண்ட் கான்குவர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு தே யூஸ்ட் அ பிரின்சிபல் கால் டிவைட் அண்ட் கான்குவர் ரூல். ஓகே, ஸோ
நம்ம கூட இது ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ இதே கான்செப்ட் தான் அடூப்லேயும் வருது. ஸோ அடூப் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பிக் டேட்டான்னு பெருசாக ஒரு டேட்டா வருது. நமக்கு வந்து நிறையா டேட்டா ஃபார்மேட் இருக்குது. டாக் ஃபார்மேட் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, இமேஜ் இருக்குது, வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ யூ ஹேவ் ஜேசன், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா இருக்குது, வெரைட்டி ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணாக்கா, ஓகே, இஃப் யூ ஸ்டோர் இட் இன் எ சிங்கிள் பிளேஸ் தென் இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். அப்போ அடூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அடூப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், அதாவது ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்துக்கு அட்ரஸ் பண்ணுற முக்கியமான ஃபீச்சருக்கு பேர் வந்து HDFS அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஓகே, அதாவது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபைலையும் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாக் ஒரு கம்ப்யூட்டரில், பிடிஎஃப் ஒரு கம்ப்யூட்டரில், அப்புறம் ஏவிஐ ஃபைல் ஒரு கம்ப்யூட்டரில், ஜேபக் ஒரு கம்ப்யூட்டரில். இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த டேட்டா வைக்கும்போது, இப்போ நம்ம சிஸ்டத்துலேயே வந்து ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக ஒரு டேட்டா வச்சுருந்தா எப்படி இருக்குது, சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகுது இல்லையா? அதுக்கு பதிலாக மல்டிபிள் சிஸ்டத்தில் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா வச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீட், ஒவ்வொன்றோட ஸ்பீடு அதிகமாகும்ல. அதான் ஐடியா ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இது பேர் தான். ஒரே இடத்துல ஃபைல் சிஸ்டம் வைக்காமல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல்ஸில் வைக்கிறாங்க. ஸோ இந்த வேறு கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம்னா, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே கால்ட் அஸ் டேட்டா நோட்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு செட் ஆஃப் டேட்டா நோட்ஸை ஒன்றா சேர்த்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளஸ்டர் நம்ம போன இதில் கூட பார்த்தோம். ஸோ ஒரு கிளஸ்டர்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் ஐட்டம்ஸ் தான் கிளஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டரும் டேட்டா நோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதில் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 MB டேட்டா இருக்குதுன்னு வச்சுங்க. 600 MB டேட்டா இருக்குன்னா இதை வந்து பிளாக்காக பிரிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஏ இது ஒரு 128 MB, பிளாக் பி 128 MB, பிளாக் சி இது ஒரு 128, பிளாக் டி ஒரு 128, மீதி இருக்கிறது வந்து ஒரு 88 MB இருக்கும். அது மட்டும் பிளாக் டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா நோட்ஸாக அந்த டேட்டா வந்து பிரித்து வைக்கப்படும். இப்படி பிரித்து வைக்கிற கான்செப்ட் தான் அடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, HDFS அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு டேட்டா நோடோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக டிஃபால்ட் சைஸ் ஆர் டிப்பிக்கல் சைஸ் இஸ் 128 MB. டிஃபால்ட் சைஸஸ் 128 MBயில் தான் சேவ் பண்ணும் டேட்டாவை. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா நோடு, ஒரு டேட்டா நோடு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரே இடத்துல ஃபைல் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு 5 இடத்துல பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ 5 இடத்துல நீங்கள் கேட்கலாம், இப்போது நான் 5 இடத்துல பிரித்து வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டாக் இருக்குது, இதில் வந்து ஜேபக் இருக்குது, இதில் வந்து ஏவிஐ இருக்குது. இப்போது இந்த டேட்டா நோடு வந்து திடீர்னு காலி ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த டேட்டா நோடு ஏதோ ஒரு வகையில் க்ராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டேட்டா ஃபுல்லாக போயிடுமா அப்படின்னா கிடையாது. இதில் இந்த HDFSல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த HDFSல ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல சேவ் பண்ணும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற இடத்துல சேவ் பண்ணும் பொழுது இதே என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு 3 காப்பி எடுக்குது. ஓகே, இட் டேக்ஸ் 3 காப்பீஸ். ஸோ ஒரிஜினல் டேட்டா இன்னும் 2 காப்பி, மொத்தமாக 3 காப்பி. ஓகே, ஸோ ஒரிஜினல் டேட்டா ஒரு இடத்துல சேவ் ஆகுது, மீதி 2 காப்பியை வேறு இடத்துல சேவ் பண்ணுது. இடத்துல சேவ் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு ஒரிஜினல் டேட்டா 3 ஆகுது இல்லையா ஆக்சுவலாக? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெப்ளிகேஷன் ஃபேக்டர். ரெப்ளிகான காப்பி ஆக்சுவலாக. ஸோ ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் 3 அப்படின்னா 3 இடத்துல சேவ் பண்ணுது. இதனால தான் நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு ட்ரைவ்லும் நம்ம டேட்டா போடும்பொழுதும் அவன் ஒரே இடத்துல டேட்டா வைக்க மாட்டான், மல்டிபிள் பிளேசஸில் இந்த டேட்டா வைப்பான். அப்போது உங்களுடைய ஒரு இடத்துல லொக்கேஷனில் இருக்க டேட்டா வந்து க்ராஷ் ஆனாலும் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இந்த டேட்டா இருக்கும், காப்பீஸ் ஆஃப் த சேம் டேட்டா இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவான். ஓகே, ஸோ தட் இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ ஒரு டேட்டாவுக்கு வந்து மல்டிபிள் பிளேசஸில் இட் வில் கீப் அண்ட் காப்பி ஆஃப் இட்.
ஓகே. ஸோ இது எப்படி இது வந்து மல்டிபிள் இடத்துல வைக்கப்படுது அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா டேட்டா எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஏன்ற ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போம், பீன்ற ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போம், சின்ற ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே. இதில் எங்கே சேவ் பண்ணுறோன்னு சொன்னோம், டேட்டா நோட்ஸில் சேவ் பண்ணுறோன்னு சொன்னோம். டேட்டா நோடுன்றது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டா நோட்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 டேட்டா நோட்ஸ் போடுறப்பா இங்கே 4 டேட்டா நோட். ஸோ இது டேட்டா நோடு 1, டேட்டா நோட் 2, டேட்டா நோட் 3, டேட்டா நோட் 4, 4 டேட்டா நோடு இங்கே இருக்குது. சரியா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரேக் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 4 டேட்டா நோடையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ரேக் 1. ஓகே. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டேட்டா ரேக் வச்சுருக்கேன், 3 டேட்டா ரேக். ஓகே. ஸோ இது வந்து 5, 6, 7, 8, அப்புறம் 9, 10, 11, 12. ஓகே. ஸோ 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே. ஸோ இது வந்து ரேக் 2, இது வந்து ரேக் 3. ஓகே. 3 ரேக் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏன்ற டேட்டாவை எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக எத்தனை நோடு இருக்குது மொத்தமாக இதில்? 3 ரேக்கு, 12 நோடு இருக்குது மொத்தமாக. இந்த 12 நோடுன்றது என்னென்னா 12 டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி அசியூம் பண்ணிக்கலாம். 12 டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ். ஓகே. 12 டிஃப்ரெண்ட் சர்வரு, இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குது 3 ரேக்கில். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மொதல் டேட்டாவை நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுங்க. ஏன்ற டேட்டாவை ஃபஸ்ட்டு நோடில் ஃபஸ்ட்டு ரேக்கில் வைக்கிறேன். இப்போ ரூல் என்னென்னா இதோட காப்பி அதே ரேக்லேயே இருக்கக்கூடாது, அதோட காப்பி அதே ரேக்கில் இருக்கக்கூடாது. மேபி நான் என்ன பண்ணலான்னா ரேக் 2ல் ஐ ஜஸ்ட் கீப் மை ஏ. ரேக் 2ல் இருக்கிற வேறு 2 நோடில் நான் வந்து என்னுடைய ஏவோட காப்பியை வச்சுருப்பேன். ஏவோட காப்பியை ரேக் 2ல் இருக்கக்கூடிய வேறு 2 கம்ப்யூட்டர், 6ன்றது வேறு கம்ப்யூட்டர், 8ன்றது வேறு கம்ப்யூட்டர் அங்கே சேவ் ஆகிருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பீன்ற டேட்டாவை எடுக்கிறேன். ஸோ நான் பீன்ற டேட்டாவை இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க, அதாவது 7வது நோடில் வைக்கிறேன்னா எங்கே வைக்கலாம்? இப்போ இதோட காப்பியை 3rd ரேக்கில் வைக்கலாம், இல்லை ரேக் 1ல் வைக்கலாம். யூ கேன் எய்தர் கீப் இன் ரேக் 1 ஆர் ரேக் 3. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே வச்சுருக்கேன் பிஏ. ஸோ என்னோடய சி டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க. ஸோ இதுக்கு எங்கே வைக்கலாம்? ரேக் 1 அல்லது ரேக் 2ல் வைக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் புட் இட் ஹியர் சி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரேக் பிரித்து வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா ரேக் அவேர்னஸ் அல்கோரிதம். ரேக் அவேர்னஸ் அல்கோரிதம். எந்த ரேக்குள்ளே போகணும் இந்த டேட்டா. ஓகே. ஆனால் கண்டினியூஸாக என்ன ஆகும்னா இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற டேட்டா இங்கே இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக இதுக்கு லிங்க் ஆகினே இருக்கும். இட்ஸ் லைக் எங்கே இந்த டேட்டா இருக்குது இதோட காப்பி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக எவ்ரி ஹவர் அப்டேட் ஆகுன்றாங்க. இட் வில் பி அப்டேட்டட் எவ்ரி ஹவர். ஓகே. இட் வில் பி அப்டேட்டட். அந்த லிங்க் இருந்துனே இருக்கும். ஸோ இது இன்கேஸ் இது கிராஷ் ஆச்சுன்னா டேட்டா இங்கேருந்து எடுக்கும், இது கிராஷ் ஆச்சுன்னா டேட்டா இங்கேருந்து எடுக்கும். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இந்த மாதிரி. இது வந்து ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் 3க்கு சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டானா இட் கேன் ஹேவ் மோர் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல இந்த டேட்டா வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே. திஸ் இஸ் ஹவ் த டேட்டா இஸ் ப்ரிசர்வ்ட். ஓகே. டேட்டா ஸ்டோர் பண்ணுறத மல்டிபிள் பிளேசஸில் ரேக்ஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணப்படுது. இது மூலமாக உங்கள் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. திஸ் இஸ் த மெத்தட் கரண்ட்லி இட் இஸ் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஆன்லைன் க்ளவுட் சிஸ்டம்ஸ். ஓகே. நீங்கள் எந்த ஒரு க்ளவுடில் உங்கள் டேட்டா சேவ் பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சேவ் பண்ணப்படுது. ஓகே. ஸோ Hadoop இஸ் அ வெரி ரெவல்யூஷனைசிங் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ரிலேட்டடாக எப்படி Hadoopல டேட்டா ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது இப்போ நம்ம வந்து ப்ராசஸிங்க்கு போவோம். ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா. ஸோ ப்ராசஸிங் ஆஃப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் Hadoopல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேப் ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
மேப் ரெடியூஸ். ஓகே, ஸோ என்ன இது மேப் ரெடியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராசஸிங் பண்ணுறோன்னு வச்சிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் இந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், வாட் எவர் வி வாண்ட் டு டூ. ஸோ ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, சம்திங் யூ ப்ராசஸ் எவ்ரி திங் இன் எ சிங்கிள் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி சிங்கிள் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒன்று டைம் அதிகமாகும், சிஸ்டம் லோட் ஆகும், எஃபிஷியன்சி கம்மி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா அடுப்பில் அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணுறோன்னா பிரித்து கொடுத்துட்றீங்க குட்டி குட்டியாக. யூ செப்பரேட் இட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ். ஸ்டோரேஜ் மாதிரியே தான், யூ செப்பரேட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ். அங்கங்கே தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. த இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ் செப்பரேட்லி ஆன் ஈச் கம்ப்யூட்டர், ஆன் ஈச் நோட். ப்ராசஸ் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக எல்லா டேட்டாவையும் ஒன்றா அக்ரிகேட் பண்ணிடலாம். You aggregate all the data into a single one, thereby you will be able to get. Okay, so இதுவும் அந்த you need to separate things. Okay, so இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும், கம்மியான டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் வே. ஏன்னா டேட்டாவோட காப்பீஸ் தான் நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ ஒரு இடத்துல டேட்டா ஃபெயில் ஆனாலும் உங்களால் டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராசஸிங்கை ஒரே இடத்துல வைக்காமல் ப்ராசஸிங்கையும் இண்டிவிஜுவலாக பிரிச்சுடுறாங்க, குட்டி குட்டியாக ப்ராசஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஃபைனலாக அக்ரிகேட் பண்ணி ஒன்றா கொடுத்துட்றாங்க. இதுக்கு இந்த கான்செப்ட் பேர் மேப் ரெடியூஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுதுன்றதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. இதில் எப்படி இருக்கும், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரில்லியன்ட் அப்படின்னு போடுவோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் have more self-conscious something. I'm just putting two statements. ஓகே, இதான் என்னுடைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய டேட்டா. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடூப் என்ன பண்ணும் அப்படின்னா இதை தனித்தனியாக பிரிச்சிடும். எப்படி தனித்தனியாக பிடிக்கும் அப்படின்னா, ஸோ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் முதல்ல ரெண்டாக பிரிச்சிருவோம். எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரில்லியன்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அடுத்தது வந்து எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் மோர் செல்ஃப் கான்ஷியஸ் இப்படி ரெண்டாக பிரிச்சிடும். நம்ம இங்கே ரெண்டு மட்டும். ஸோ இந்த ஃபேஸுக்கு பேர் என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் ஃபேஸ். இந்த ஃபேஸுக்கு பேர் ஸ்ப்ளிட்டிங் ஃபேஸ். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ எம்டெக் எத்தனை வேர்டு இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இதில் ஒரு வேர்டு இருக்குது, ஸ்டடீடு வந்து ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, ஆர் வந்து ஒரு வேர்டு இருக்குது, பிரில்லியன்ட் வந்து ஒரு வேர்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு எம்டெக் வந்து ஒரு ஒன் வேர்டு இருக்குது, ஆவ் வந்து ஒரு வேர்டு, மோர் ஒரு வேர்டு, ஓகே, செல்ஃப் கான்ஷியஸ் ஒரு வேர்டு. ஓகே, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க பார்த்தியா. இதுக்கு பேர் என்னன்னா மேப்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனோட தான். இதுக்கு பேர் மேப்பர் ஃபேஸ். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டு டேட்டாவையும் அக்ரிகேட் பண்ணுறோம். எப்படின்னா, மொத்தமாக எத்தனை எம்டெக் இருக்குது, மொத்தமாக 2 எம்டெக் இருக்குது. ஓகே, ஸோ வேறு ஏதாவது வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து மேபி ஆறுன்னு போட்டுங்க. அப்படின்னு போட்டிங்கன்னா ஆறும் 2 இருக்கும், ஆறு வந்து 2 இருக்கும், 2 ஆறு இருக்கும், ஒரு பிரில்லியன்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டடீட் 1 இருக்கும், மோர் 1 இருக்கும், செல்ஃப் கான்ஷியஸ் 1 இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷஃபிள் அண்ட் சார்ட். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை தான் உங்களுக்கு பிரித்து எடுக்குது. இது எல்லாத்துலேயும் இந்த டேட்டா வரும். இந்த டேட்டாவை எத்தனை டேட்டா வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்ணுது. ஓகே, ஃபைனலாக வந்து த லாஸ்ட் திங் என்னென்னா, ஒரே இதில் எம்டெக் 2 இருக்குது, ஆர் 2 இருக்குது, பிரில்லியன்ட் 1 இருக்குது, ஸ்டடீஸ் 1 இருக்குது, மோர் 1 இருக்குது,
So this thing is your final step. It's called as reduce phase. ஓகே, ஸோ இப்படி தான் ப்ராசஸ் பண்ணும். அப்போ என்னென்னா ஒரு பெரிய டேட்டா இருக்குன்னா அதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிவிடும் தனித்தனியாக. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இட் வில் ஐடென்டிஃபை வாட் ஆர் த ப்ராசஸிங். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். மேப்பர் ஃபேஸ். அடுத்தது ஷஃபில் பண்ணி சார்ட் பண்ணும். ஓகே, ஷஃபில் அண்ட் ஷார்ட். அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் இஸ் ரெடியூஸ் ஃபேஸ். ஓகே, ஃபைனலாக இதான் உங்களோட டேட்டா அப்படின்னு சொல்லிவிடும். ஓகே, ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் ஒரு டேட்டா நோட்லேருந்து வந்த டேட்டாவையும் அக்ரிகேட் பண்ணி ஃபைனல் டேட்டாவாக கொடுக்கும். Okay, so this way of doing will definitely reduce your load and data வந்து distributed இருக்கும். Okay, so this is how it does the second operation, namely processing. இப்போ நம்ம மூணாவது சேலஞ்ச் பார்க்க போகிறோம். மூணாவது சேலஞ்ச் ஆஃப் பிக் டேட்டா இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். How to manage the resources effectively is the question. How to resource எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டேஷனுக்கு நமக்கு ரேம் தேவைப்படும். அதே மாதிரி சம்திங் லைக் யூ ரெக்வயர் அ சிபியூ, யூ ரெக்வயர் சம் பேண்ட்விட்த். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எப்படி வந்து ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணுறது. How to use it optimizely. ஸோ இதுக்கு நம்ம அடூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா yarn. The feature that is available in Hadoop is called yarn. Okay, yarn is actually the abbreviation of yet another resource negotiator. Yet another resource negotiator. Okay, negotiatorனா என்ன, அந்த பேச்சுவார்த்தை பண்ணுறாங்களா ஒரு மாதிரி. ஸோ yet another resource negotiator. ஸோ இவருக்குள்ளார ஆக்சுவலாக 4 முக்கியமான அங்கங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆளுக்கு பேர் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர். இவர் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர். எல்லா ரிசோர்ஸும் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அசஸ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர். ஓகே, செகண்ட் ஆள் பேர் நோட் மேனேஜர். ஸோ நோட் மேனேஜர்னால் அந்த பர்டிகுலர் நோடில் வர டேட்டா என்ன மாதிரியான டேட்டா இருக்கும், ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எல்லா ரிசோர்ஸ் யூசேஜ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரு நோட் மேனேஜர். மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் மேனேஜர். ஸோ அப்ளிகேஷன் மேனேஜர் தான் வந்து ரியல் டைமாக அப்ளிகேஷன்லேருந்து டேட்டா வாங்குறது, ஹோஸ்ட்லேருந்து ஒரு சர்வர் கிளையண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து அடுத்த லெவலுக்கு எட்டுன்னு போகிறவர் வந்து அப்ளிகேஷன் மேனேஜர். நாலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரில் தான் ஆக்சுவலாக எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கும். இட் இஸ் ஹோல்டிங் ஆல் த ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இவங்க 4 பேர் இருக்காங்கப்பா யானில். எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டில் ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்காங்க, நோடு மேனேஜர் இருக்காங்க, அப்ளிகேஷன் மேனேஜர் இருக்காங்க, கண்டெய்னர் இருக்குது. கண்டெய்னர்ன்றது என்னென்னா எந்த இடத்துல உங்கள் ரிசோர்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த ரிசோர்ஸஸ்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து கண்டெய்னர். கண்டெய்னரில் போட்டு பொருள்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்ட வந்து ஒரு கிளையண்ட் மூலமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் மேனேஜர் வந்து அணுகுறாங்க. எனக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுடைய ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அப்ளிகேஷன் மேனேஜர்கிட்ட சொன்னோன்னே அப்ளிகேஷன் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா நேராக இன்ஃபர்மேஷனை நோட் மேனேஜருக்கு அனுப்புவார். ஸோ நோட் மேனேஜர் தான் ஓகே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, இவருக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத அவர் தான் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே இவருக்கு வந்து டேட்டா கொடுத்துடலாம் அப்படின்னோடனே அவர் வந்து ரிசோர்ஸ் மேனேஜருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பார். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைண்ட்டுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுவார். ஓகே, திஸ் இஸ் ஹவு த ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் அ Hadoop. ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்டிமைஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் அன் ஆப்டிமைஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். தேர்பை ஒரு கஸ்டமருக்கும் வந்து இட் வில் பி வெரி கன்வீனியன்ட். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டோரேஜுக்கு நம்ம பார்த்தது HDFS, Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ப்ராசஸிங்க்கு நாம் பார்த்த ஃபீச்சர் வந்து மேப் ரெடியூஸ். ஓகே, ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் we have yarn, yet another resource negotiator. ஓகே, இது மட்டும் இல்லாமல் Hadoopல நிறைய பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் இருக்குது. பிக் டேட்டா டூல்ஸ் ஃபார் அனலைசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ சம் ஆஃப் them already I have just mentioned in that big data analytics itself. One is Hive is there. Hive is one.
Pig is one. Okay, Pig. அப்புறம் Apache Spark is there. Okay, Apache Spark. Then you have Flume. Then we have Scoop. இதெல்லாம் வந்து different versions of different architectures of our Hadoop for different purposes. Okay, so it is an Hadoop ecosystem of Hadoop. Okay, you can just put it as an Hadoop ecosystem. ஸோ இதெல்லாமே வந்து அடூப்பில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக் டூல்ஸ். ஓகே, ஸோ இது மூலமாக நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாவும் இட் இஸ் பீன் யூஸிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ். வெதர் யூ டேக் ஃபேஸ்புக் ஆர் ஈபே ஆர் அமேசான். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஃபைன். ஸோ one more thing before we actually close the Hadoop one. ஸோ இந்த Hadoopல வந்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவோட காப்பி வந்து மல்டிபிள் பிளேசஸில் சேவ் பண்ணப்படுதுன்னு. அந்த ப்ரைமரி காப்பி இருக்கு இல்லையா, ப்ரைமரி காப்பிக்கு பேர் வந்து நேம் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைமரி காப்பி இஸ் கால்ட் அஸ் நேம் நோட். அதோடைய செகண்டரி காப்பீஸ் எல்லாமே தே கால்ட் அஸ் செகண்டரி நேம்ஸ். செகண்டரி காப்பீஸ் வேற ஒரு இடத்துல இந்த ரெப்ளிகேஷன் ஃபேக்டரில் ஸ்டோர் ஆகுதுல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து செகண்டரி நோட்ஸ், செகண்டரி நேம்ஸ் ஆர் செகண்டரி நோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்டரி நோட்ஸ், செகண்டரி நேம் நோட்ஸ், கேன் ஜஸ்ட் புட் இட் அஸ் செகண்டரி நேம் நோட்ஸ். அப்படி சேவ் பண்ணக்கூடிய டேட்டாவில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒரு எடிட் லாக் ஒன்று இருக்கும். இட் ஹேவ் அன் எடிட் லாக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு FS இமேஜ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, அகெயின் when you get different copies of the same image, you will have copies of FS image as well as copies of edit log. ஓகே, இது என்ன பண்ணுன்னா, இந்த செகண்டரி நோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக இது கூட லிங்க்கில் வச்சுனே இருக்கும். இந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கண்டினியூஸ்லி இட் வில் பி இன்டிமேட்டிங் இட். இட் வில் பி கண்டினியூஸ்லி இன்டிமேட்டிங் வேர் த டேட்டா இஸ் அவைலபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மெயின் நேம் நோட் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ஃபைல், அந்த டேட்டா என்ன மாதிரியான டேட்டா, எந்த ரிசோர்ஸ்லேருந்து யாருக்கு, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டா டேட்டா. ஸோ இதோட காப்பீஸ் எங்கே சேவ் ஆகிருக்கும்னா, டிஃப்ரெண்ட் ரேக்ஸில் சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேக் 1, ரேக் 2, அப்படியே ரேக் N வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதோட காப்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் இருக்கலாம் மேபி. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரெப்ளிகேஷன். டிஃப்ரெண்ட் ரேக்ஸில் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் திஸ் கேன் டூ அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இந்த பிளாக்கில் வந்து டேட்டாவை ஆட் பண்ணுறது, பிளாக்கில் வந்து டேட்டாவை வந்து டிலீட் பண்ணுறது, இந்த மாதிரி பிளாக் ஆப்ரேஷன்ஸும் இட் கேன் டூ. ஓகே, ரெப்ளிகேஷன் பண்ணுறது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கண்டினியூஸாக இது கூட சிங்க் பண்ணினே இருக்கும். அந்த சிங்கிங்க்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் பீட் அப்படின்றாங்க. ஓகே, இட்ஸ் கால்ட் அஸ் அன் ஹார்ட் பீட். அதாவது ஹார்ட் பீட் எப்படி டக் டக்குன்னு எப்போதும் துடிச்சினே இருக்குது, அந்த மாதிரி இந்த சிக்னல் கண்டினியூஸாக அனுப்பினே இருக்கும் மெயின் நேம் நோடுக்கு. சிக்னல் வில் பி கண்டினியூஸ்லி சென்ட் டு த மெயின் நேம் நோட் டு இண்டிகேட் தட் த டேட்டா இஸ் அவைலபிள். இங்கே தான் லிங்க் ஆகிருக்கு அந்த டேட்டா அப்படின்றத வந்து கண்டினியூஸாக அனுப்பினே இருக்குன்றாங்க. ஓகே, சம்திங் லைக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ மதர் அண்ட் எ சைல்டு, அ ஃபாதர் அண்ட் எ சைல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஹவு இட் இஸ் பாஸ்ட். இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ எங்கே இருக்க, நீ என்ன ஒரு அவங்க நமக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு உடம்புல ஒரு வலி இருக்கும்னு வச்சுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு தெரியும், ஒரு they will have a feel, பையனுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஒரு கட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ரேக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரெப்ளிகேட்ஸும் அதோடைய ஒரிஜினல் நேம் நோன் கூட எப்போதுமே அந்த டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணினே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்னல் வந்து எந்த அளவுக்கு கண்டினியூஸாக இட் இஸ் கனெக்டட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துனே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த HDFS ஆர்கிடெக்சர், HDFSோட ஆர்கிடெக்சர். ஓகே, so this is how your HDFS communicates. So in a nutshell, what we have seen today is
For big data management, Hadoop is a very excellent choice. So Hadoop does this by three ways. One is it has a distributed file system. The second, it has a kind of processing, MapReduce, and third one, it uses a yarn and a variety of other big data tools, okay, for different kinds of analytics. Okay, so that's the story about Hadoop.